முழு மீன் வறுவல் வாங்க பார்க்கலாம். காலையில் 6 மணிக்கு மீன் கடைக்கு போனேன். மீன் கடை இல்லை, மீன் கடலுக்கு போனேன். அங்கே வித்தியாசமான ஒரு மீன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீன் எடுத்தேன். ஒரு 1/2 கிலோவுக்கு மேலே இருக்கும். அந்த முழு மீனை அப்படியே ஒரு ஃப்ரை பண்ணலாம். நார்மலாக ஃபிஷ் ஃப்ரைனால் ரெட் கலரில் தானே இருக்கும். க்ரீன் கலரில் நம்ம கிரில்லு ஃபிஷ் பார்த்துருப்போம், இல்லாட்டி பார்பிக்யூ ஃபிஷ் பார்த்துருப்போம். டவா ஃபிஷ்ஷு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீட்டில் ட்ரை பண்ணுறோம். அதை முழு மீனாகவே ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீனிஷாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் அந்த மீன் கடைக்கு போகிறேன். அந்த மீன் அவர் வெட்டுற அழகாக பாருங்கள், எவ்வளோ அருமையாக இது பண்ணுறாருன்னு பாருங்கள். நீட்டாக க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க, நல்லா இருந்துச்சு. வாரத்தில் இல்லை, மாதத்தில் ஒரு 2 நாள் குழந்தைகளுக்கு மீன் வாங்கி கொடுங்க, கண் பார்வைக்கு நல்லதுன்னு பெரியவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதான் உண்மையும் கூட. எவ்வளோ அழகாக 2ஆக புலந்துருக்காரு பாருங்கள். அப்படியே பலாப்பழ புழக்கிற மாதிரி சூப்பராக புலந்து அந்த கழிவுகள்லாம் நீக்கிட்டு அழகாக சுத்தப்படுத்தி நம்மள்ட்ட கொடுத்துட்டாரு. இதில் என்ன ஒரு பியூட்டினா, அதில் அந்த மசாலா உள்ளே இறங்குறதுக்கு அந்த கோடு போடுவார் பாருங்கள். சும்மா சதக் சதக் சதக்குன்னு போட்டு கொடுத்தாரு. அந்த ஃபுல் நல்லா இருந்துச்சு, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. பார்ப்போம், இது செஞ்சதுக்கப்புறம் அதோடய டேஸ்ட்டை பற்றி நான் ரிவ்யூ பண்ணுறேன். க்ரீன் ஃபிஷ் ஃப்ரை செய்ய தேவையான பொருட்கள் தான் எல்லாமே க்ரீனிஷாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா. பச்சை மீன் வறுவல்னால் எல்லாமே மேக்ஸிமம் ஆஃப் இது க்ரீன் தான் இருக்கும். புதினா மெயினுங்க. புதினா, மல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, நல்ல சுத்தமான நல்லெண்ணெய். பாருங்கள் எவ்வளோ அழகாக மீனை க்ளீன் பண்ணி நான் டிஸ்பிளேயில் வச்சுருக்கேன்னு பாருங்கள். ஃப்ரெஷ்ஷான மீனுங்க, பழசோ ஏதோ கிடையாது, ஃப்ரெஷ்ஷான மீன். அங்கே பாருங்கள், அது அந்த கண்ணை பாருங்கள், ஐ எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். கண்ணை பார்த்தாலே தெரிஞ்சிடும். கண்ணு நீங்கள் தொடும்போது லொலக்குன்னு இருந்தால் அது பழைய மீனுன்னு அர்த்தம். கண்ணு நீங்கள் தொட்டிங்கன்னா திருப்பி மேலே வந்துச்சுன்னா அது புது மீன். இது வந்து மீன் கடைக்காரர் சொல்லி தான் எனக்கு தெரியும். ஃபிஷ் ஃப்ரை செய்ய தேவையான அந்த மசாலா புதினா, பச்சை மிளகா, மல்லி அரைச்சிட்டு மிக்சியில் போட்டு தண்ணி லைட்டாக சேர்த்து அரைச்சிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர் தாங்க மெயின். அதில் தயிர் நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ சேர்த்துக்கணும். தயிர் ஒரு எலுமிச்சம்பழம் ஃபுல்லாக புளிங்க. தேவையான அளவு உப்பு போட்டு ஃபஸ்ட்டு நல்லா அந்த மசாலாவை ப்ரிப்பேர் பண்ணணும். இன்னொரு பழமும் புளிஞ்சிடுவாங்க, ப்ரிப்பேர் பண்ணணும். இன்னொரு பழம் புளிஞ்சதுக்கப்புறம் நல்லா சேர்த்து, அதாவது ஒரு பழம் ஃபுல்லாக புளிங்க, நல்லா சேர்த்து ஒரு பழம் நல்லா ஃபுல்லாக புளிச்சு விட்டு நல்லா மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு அதை மீனில் அப்ளை பண்ணணும். இந்த அப்ளை பண்ணுறது எப்படிங்கிறத கொஞ்சம் மியூசிக்கில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்குவோம், ஓகேங்களா. ஸ்பூன் வச்சுக்க எடு. hour later, 2 hours later, 3 hours later. ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு அது மேலே தோசைக்கல்லை வச்சு ஹீட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தூய நல்லெண்ணெய், செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய்,
அது கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம மசாலா தடவி 3 மணி நேரம் நல்லா காய வச்ச அந்த க்ரீன் ஃபிஷ்ஷை எடுத்து அப்படியே நம்ம தவா மேலே வைக்கணும். நல்லா எப்படி காஞ்சிருக்குன்னு பாருங்கள். இப்படி காய வச்சா தான் அந்த மசாலா உள்ளே இறங்கும். நல்லா வேகணும். அடியில் நல்லா வேகணும். மேலே நல்லெண்ணெய் ஒரு 4-5 சொட்டு விடுங்க. 2 டீஸ்பூன் விடுங்க போதும். ஒன் சைடு வெந்துருச்சு. அதை அப்படியே உடையாமல், மீன் உடையாமல் 2 தோசை திருப்பியெல்லாம் திருப்பி இப்படி போடணும். அப்படி வந்து நம்மளுக்கு மீன் லாஸ்ட்டில் லைட்டாக உடஞ்சிருக்கு. அவ்வளோ அழகாக வெந்திருக்கு. வேகிற வரைக்கும் லைட்டாக எண்ணெய் அங்கே பாருங்கள் எப்படி கொதிக்குன்னு பாருங்கள். வேக நல்லா விடுங்க. க்ரீன் ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. அதை நான் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு ரிவ்யூ சொல்கிறேன். ஆனியன் ரிங்ஸோட கார்விங் பாருங்கள். மீன் எப்படி நம்மளுக்கு வெந்திருக்குன்னு பாருங்கள். அவ்வளோ அழகாக இருக்குங்க. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் உங்கள் முன்னாடி நான் சாப்பிட்டு காமிக்க போகிறேன். வாய்ப்பே இல்லைங்க. க்ரீன் ஃபிஷ்ஷு அவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும். மீன் சாப்பிடுங்க.